ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி ஆட்டோவில் வரும்போது ஒரு அக்கா கேட்குறாங்க, ஏப்பா நீ முன்னாடியெல்லாம் 10 மணி 11 மணிக்கு தானே வேலைக்கு போவ, ஏப்பா இப்போ 7 மணி 6 மணிக்கெலாம் கிளம்புற, என்னாச்சு, என்ன கஷ்டம், வீட்டில் எதுவும் பிரச்சனையா அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, 10 மணிக்கு போய்ட்டு 2 மணிக்கு தான் வருவேன். அப்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போது ரொம்ப கையை பிடிக்குது, பத்தலை, விலைவாசி எல்லாம் கூடிருச்சு. ஒரு ஆள் வேலை பார்த்தா பத்தாது, 2 பேர் வேலை பார்த்துமே பத்தாது வீட்டுக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சொன்னேன், வறுமை நிலை கொஞ்சம் கூடிருச்சு, அதனால் நான் வர்றேன்க்கா, வயசு இருக்க வர நம்ம வேலை பார்த்துக்குறோம் உடலில் தெம்பு இருக்கும்போது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ இப்படியெல்லாம் ஓடி ஓடி உழைச்சி விடிய காலையில் தூக்கத்தை கெடுத்து நைட்டில் லேட்டாக தூங்கி இப்படிலாம் நான் உழைச்ச ஆள் தான், அப்படியெல்லாம் படிக்க வச்சு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன். என் பிள்ளை எனக்கு போன வாரம் முடியலை, என்னன்னு கூட கேட்கல, அது லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு சரி நம்ம பிள்ளை சந்தோஷமாக இருக்கட்டும்னு நான் பண்ணி வச்சேன். இப்போ வர என்னை அவள் பேச்சை கேட்டுட்டு ஒன்றுமே செய்கிறதில்ல, உன்ன மாதிரி தான் பாத்ரூம் கூட நான் போய் கழுவுனேன், எல்லா வேலைக்கும் நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என் பிள்ளை என்னை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நான் என் பிள்ளையை வளர்க்கலை. அது நான் பெற்ற பிள்ளை, என்னோட பிள்ளை. அப்போது நான் தானே கஷ்டப்பட்டு நான் அதை வளர்க்கணும். நான் பட்ட கஷ்டம் அது படக்கூடாதுன்றதுக்காக நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இப்போது நான் இப்படி ஓடுற மாதிரி என் பிள்ளை எந்திரிச்சு ஓடக்கூடாது, நல்லா படிக்க வைக்கணும். அது ஒரு நல்ல நிலைமையில் ஆகிற வரை நான் ஓடிட்டே தானே இருப்பேன். அது என்னோடய கடமை தானே. கரெக்டாக தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதான் என் பிள்ளை திரும்ப எனக்கு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லவே இல்லை. என் பிள்ளை பெற்றது நான், அதை கஷ்டப்படாமல் வளர்க்குறது என்னோடய கடமை. நான் பட்ட கஷ்டம் அது படக்கூடாது, அது மட்டும்தான் என்னோடது. நல்லா படிக்கணும். எங்கள் வீட்டாளர்களில் யாரும் அவ்வளோவா படிக்கலை, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். அதான் என்ன சொல்கிறதுன்னா, பாவம் அந்த மாதிரி அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பிள்ளைய பார்த்துருக்காங்க, அனுபவிச்சனால நமக்கு அட்வைஸாக சொல்கிறாங்க. வேண்டாம், உடலில் தெம்பு இருக்க வரை நான் உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் காசும் எதிர்பார்த்து நான் வீட்டில் இருக்கக்கூடாது. என் பிள்ளை வருமானம் வேலை பார்த்து வருமானம் வந்தால் கூட நான் வீட்டில் இருக்க மாட்டேன். என் உடலில் தெம்பு இருக்க வரை நான் வேலைக்கு போகணுன்னு நான் இருக்கேன். முடியாமல் படுக்க வச்சு மவுத்தை கொடுக்க வேணாம். எல்லாம் நல்லா இருக்கும் போதே மவுத்தை கொடுத்துடட்டும், அது வேற உழைப்போம். பாய்.